வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று மாலை 5:30 மணிக்கு உருவாகிறது ஃபெங்கல் புயல். மணிக்கு 13 கிலோமீட்டராக இருந்த புயல் சின்னத்தின் வேகம் 10 கிலோமீட்டராக குறைந்தது. கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையில் இன்று ரெட் அலர்ட். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. 29, 30ஆம் தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று காற்று வீசும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே மழைநீரில் மூழ்கிய விளைநிலங்கள். சாலைகளையும் மூழ்கடித்து செல்வதால் மக்கள் தவிப்பு. மரக்காணம் அருகே ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சாலை அடித்து செல்லப்பட்டால் 5 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உப்பனாற்றில் வெள்ளப்பெருக்கு. கரைகள் சேதமடைந்திருப்பதால் விளைநிலங்களும் குடிசூழ்ந்த மழைநீர். ராமேஸ்வரம் மற்றும் பாம்பனில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று. பாம்பன் பாலத்தில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் தவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கனமழையால் இடிந்து விழுந்த வீடு. வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் சீர்காழி விரைந்துள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினர். இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்க தேவையான கருவிகளுடன் 30 பேர் வருகை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ளூர் மக்கள் வீடுகளுக்குள் முடக்கம். புயல் அபாயத்தை அறியாமல் கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் முதல் 75 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும். மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. குற்றங்களை தடுப்பதல்ல, நடைபெறாமல் இருப்பதே முக்கியம். காவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். பணியில் சேரக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, குற்றங்களை குறைச்சிட்டுன்னு சொல்றது சாதனை இல்லை, குற்றங்களே இல்லைன்னு சொல்றது தான் சாதனை. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிக்கிறது சாதனை இல்லை, குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்துட்டோம்னு சொல்றது தான் நம்முடைய சாதனையாக இருக்கணும். அதிமுகவில் கள ஆய்வு நடத்தவில்லை, கலவர ஆய்வு நடத்துகிறார்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். யார் வந்தாலும் மீண்டும் திமுக ஆட்சிதான் என்றும் உறுதி. யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய கூட்டணி, உங்களுக்கு எதிரடியில் இருக்க கூட்டணி பத்தி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. அவங்க கள ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க. யார் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை.
பாதிப்பை அதிகாரிகள் உடனே பார்வையிடவும் வலியுறுத்தல். திருத்துறைப்பூண்டியில் நெற்பயிர் சேதத்தை பார்வையிட்ட அமைச்சர் TRP ராஜா. கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேட்டி. புதுச்சேரியில் மழை தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு. கடலில் பொதுமக்கள் இறங்காமல் பார்த்துக் கொள்ளுமாறு காவலர்களுக்கு அறிவுறுத்தல். OMR சாலையில் கார் மோதி 5 பெண்கள் உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாமல்லபுரம் அருகே OMR சாலையில் கார் மோதி 5 பெண்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பண்டிதமேடு பகுதியில் கார் மோதியதில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த 5 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மழை இல்லாத போதும் உதகை போன்று குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையில் சென்னை. மெரினாவில் பலத்த காற்றில் அடித்து வரப்பட்ட எச்சரிக்கை மிதவை. புயல் சின்னத்தால் இலங்கையில் கனமழை பெய்யும் நிலையில் 3000 பேர் முகாம்களில் தங்க வைப்பு. திரிகோணமலை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. விருதுநகர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை. 4 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் மழை பெய்வதால் வனத்துறை நடவடிக்கை. உடுமலை அமராவதி அணையிலிருந்து வினாடிக்கு 3300 கனஅடி நீர் வெளியேற்றம். கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. மும்பைக்கு காரில் கடத்த முயன்ற 24 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் தெலுங்கானாவில் பறிமுதல். 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் போதைப் பொருள் தயாரித்த தொழிற்சாலைக்கும் சீல் வைப்பு. ஐஸ்லாந்தில் தொடர்ந்து நெருப்பு குழம்பை வெளியேற்றி வரும் எரிமலை. கிரிண்டாவிக் பகுதியில் ஆரஞ்சு நிறத்தில் பாய்ந்தோடும் ஆற்றை படம் பிடித்து புகைப்பட கலைஞர். ஐரோப்பிய GT4 சாம்பியன்ஷிப் கார் பந்தயத்திற்கு தயாராகும் நடிகர் அஜித் குமாரின் அணி. அஜித் காரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோ இருக்கும் வீடியோவும் வெளியானது. ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் பக்தர்கள் முன்னிலையில் நடந்த நடிகர் சூர்யாவின் புதிய படத்திற்கான பூஜை. இயக்குனர் RT பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்பு.
தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே திருமலங்கோட்டையில் சுமார் 150 ஏக்கரில் சம்பா சாகுபடி பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குருநாதன். குருநாதன், மாவட்டத்தின் நிலவரம் என்ன? தற்போது மழை எந்த அளவுக்கு பதிவாகி வருகிறது? விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். நந்தா, தஞ்சை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் இடைவிடாமல் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா தாளடி பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள திருமங்கலக்கோட்டையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா தாளடி சுமார் 150 பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளது. அந்த பகுதியில் உள்ள பஞ்சநதி வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாராததால் மழைநீர் வடியாமல் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் பயிர்கள் முழுவதும் நீரில் மூழ்கியுள்ளது. அதாவது பயிர்களே தெரியாத அளவிற்கு ஏரி போல் அந்த பகுதி என்பது காட்சியளிக்கிறது. மேலும் தொடர்ந்து மழைநீர் என்பது வந்து கொண்டிருப்பதால் அந்த வடிகால் வாய்க்காலில் தண்ணீர் வடியாமல் அருகில் உள்ள சாலைகளில் நிரம்பி சாலைகளே துண்டிக்கப்பட்டு அருகில் உள்ள விளைநிலங்களுக்கு தண்ணீர் செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த தண்ணீரின் ஓட்டத்தின் காரணமாகவே நாற்று நடப்பட்ட பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் அடித்து செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். உடனடியாக இப்பகுதியில் உள்ள பஞ்சநதி வடிகால் வாய்க்காலை தூர்வாரி மழைநீர் வடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஏக்கருக்கு 30,000 வரை செலவு செய்து விட்டோம். இனிமேல் பாதி பயிர்கள் அடித்து சென்று விட்டது. மீதம் இருக்க பயிர்களும் அழுகிவிடும். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிபந்தனையின்றி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நந்தா, நன்றி குருநாதன் விவரங்களுக்கு.